உனக்கு வரப்போற மருமகளை ரொம்ப ஆசையா கணவரோட பேரை தன் கையில பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கா. கூலர் கிட்ட போய் உட்கார்ந்துருக்கா அந்த மருதாணி சீக்கிரமா காஞ்சு போகணும்னு. May I? உங்களுக்கு வேணா எதாவது எடுத்துட்டு வரவா சாப்பிட்றதுக்கு? உங்களுக்கு எதாவது எடுத்துட்டு வரவா? That was so sweet of you, Mr. Khan. ஜோயா, உங்க மெஹந்தி காஞ்சிருச்சுல்ல? எங்க கைய காட்டுங்க, அது எவ்வளவு செவந்திருக்குன்னு பார்க்கலாம். கம். ஜோயா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மாமியார் மருமகளும் எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு. யா அல்லாஹ், எல்லாருக்கும் முன்னாடி இதை கழுவுனா காயத்தை கண்டுபிடிச்சிடுவாங்களே. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் இதை பத்தி முன்னாடியே சொல்லலைன்னு. வாழ்த்துக்கள் ரஜியா. இத்தனை நாள் காத்துட்டு இருந்து ஆயான் உமேராவோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது சரி, அப்படி என்ன அவசரம்? சித்திக் சார் வரதுக்குள்ள நிச்சயம் பண்ணி முடிச்சுட்ட? அது அது என்னன்னா உமேரா ஆயா நிச்சயதார்த்தம் தள்ளி போயிட்டே இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, எதுக்கு அனாவசியமா தள்ளி போடணும்? நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவரு சொன்னதுனால தான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். அப்புறம் நிக்காவை கூட சீக்கிரமா பண்ணிடலான்னு இருக்கேன். சரி, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? எப்படி இருக்கு இந்த வயசுல எனக்கு இந்த விக்கு? எப்படி இருக்கு? பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறதுனால ஒன்னும் ஆயிடாது கழுவி. விளையாட்டுல நாம ஜெயிக்கணும்னா திட்டம் தீட்டி தான் ஆகணும். அப்புறம் இன்னொன்னு, இந்த ரசியாவோட உன்னால போட்டி போட முடியாது. நான் தான் சொன்னேன்ல, 10 நாளைக்குள்ள நான் ஆயானுக்கு உமேராவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவேன்னு. பண்ணிட்டேன். அங்க பாரு, என்னோட உமேரா எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு. உமேரா எனக்கும் பேத்திதான். அத நீ என்னைக்குமே மறந்துடாத ரசியா. உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைய நானே சரி பண்றேன். அதுவும் நான் சொன்ன அந்த 10 நாளைக்குள்ள. திரும்பவும் அதையே சொல்ற? இனிமே உன்னால ஒன்னும் செய்ய முடியாது ரசியா. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ல, நிச்சயமா அந்த சத்தியத்தை நான் எப்படியாவது காப்பாத்துவேன். அப்புறம் ஹுமேரா, அதாவது உன்னோட பொண்ணு, நிச்சயமா இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில துரத்த போறா. இன்னும் 2 நிமிஷம் காத்துக்கிட்டு ரசியா. 2 நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. அது ஆக்சுவலி இது இன்னும் சரியா காயல. நான் அப்புறமா கழுவிக்கிறேன். காட்டுங்க, நான் பாக்குறேன். வேண்டாம், வெயிட். தக்காளி, நான் தான் சொல்றேன்ல இன்னும் சரியா காயலன்னு. நான் அப்புறமா கழுவிக்கிறேன்.
கல்யாண பொண்ணு ரொம்ப நேரம் கையில மெஹந்திய வச்சுக்கிட்டா மாமியார் ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. அட என்ன பேசுறீங்க? மாமியாருடைய அன்புக்காகவா இப்படி மெஹந்தி போட்டுப்பாங்க? கல்யாண பொண்ணுக்கு அவருடைய அன்பு தான் முக்கியம். அப்புறம் இன்னொன்னுமா, இப்பவே மெஹந்தியை எடுத்தாங்கணும். நான் கைக்கு அலங்காரம் பண்ணணும்ல. ஆ ஆ, ஆ, அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஜோயா, எல்லாரும் சொல்றாங்களே அதை கழுவிடு. நீ இந்த மெஹந்தியை கழுவினாதான் இவங்க எல்லாரும் நிம்மதியா தூங்குவாங்க. நீ இந்த மாதிரி லேட் பண்ண இவங்க எல்லாருக்கும் மனசு படபடன்னு அடிச்சுக்கும். வா. ஆனா அத்தை, இது இன்னும் காயல. போதும் போதும், ஏதாவது சொல்லாத. வா என் கூட வா, நான் கூட்டிட்டு வரேன். யா அல்லாஹ், தண்ணி பட்டா கை இன்னும் எரியுமே. நான் போய் உனக்கு டவல் எடுத்துட்டு வரேன். காட்டு. எங்க எப்படி செவந்திருக்குன்னு பாப்போம். என்ன கழுவி என்னோட கைய வச்சு என் கண்ணை குத்த பாக்குறியா? 2 நிமிஷத்துலயா? சரி சொல்லு, நானும் கேட்டுக்கிறேன். இந்த 2 நிமிஷத்துல அப்படி என்ன நடக்க போகுதுன்னு. ஆ, ரெண்டு நிமிஷத்துல என்னோட மூளை குழம்பு போயிடுமா என்ன? இல்ல உமேராவோட மூளை குழம்பு போயிடுமா? என்ன சொல்ல ரசியா? எனக்கு உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. அல்லா அக்கா சொல்லுங்களே, எனக்கு புரியல. இந்த 2 நிமிஷத்துல உமேராவுக்கு என் மேல அப்படி என்ன தப்பா தெரிய போகுது? அவ எப்படி என்ன வீட்டை விட்டு அனுப்புவா? நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. முதல்ல கனவு காண்றத நிறுத்துங்க. ஏன்னா இந்த ரசியாவை உன்னால தோக்கடிக்கவே முடியாது. கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாரு ரசியா. பாரு, அவங்கள எல்லாரும் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உன்னை அழைக்க வந்த கடவுளோட தூதர். தில்ஷதபி, நான் 15 வருஷமா மெஹந்தி போடுறேன். ஆனா இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது. அட, என் மெஹந்தியை எல்லாரும் ஃபாரின் கூட கொண்டு போறாங்க. எனக்கு ஃபாரின்லயே நல்ல பேர் இருக்கு.
எப்படியாச்சு மிஸ் ஃபாருக்கி? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த சடங்குக்கான மெஹந்தியை நான் தான் மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் இந்த மெஹந்தியை தான் எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க. ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல. உன்னோட கை மட்டும் ஏன் இப்படி ஆச்சு? நீ தனுவை எதுக்கு பாக்குற? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன் ஜோயா. நான் கேக்குறது உனக்கு கேட்கலையா ஜோயா? சொல்லு. அலர்ஜி. எனக்கு மெஹந்தி அலர்ஜி இருக்கு. அலர்ஜி? ஜோயா, உனக்கு மெஹந்தி அலர்ஜி இருக்குன்னா நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? இங்க பாரு, உன் கை எப்படி ஆயிடுச்சுன்னு. கை புறவும் புண்ணு ஆயிடுச்சு ஜோயா. அப்புறம் எதுக்காக நீங்க அமைதியா மெஹந்தி போட்டுக்கிட்டீங்க? என் நிக்காவோட எல்லா சடங்கும் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைச்சேன் மிஸ்டர் கான். ஓஹோ, நான் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கையில மெஹந்தி போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் இந்த மாதிரி முதல் தடவையா பாக்குறேன். சரி விடுங்க. தில்ஷாத் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியலனாலும் ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, நீ அசார் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு. மாஷா அல்லாஹ், பாத்தீங்களா அசார் மீனுடைய பேரு இவ கையில எப்படி மின்னுதுன்னு? நான் போய் மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரேன். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் நீ அசாரையும் இந்த குடும்பத்தையும் எப்பவும் நல்லபடியா கவனிச்சுப்பேன்னு. ப்ரௌட் ஆஃப் யூ ஜோயா. இவங்கெல்லாம் யாரு? உங்களை இங்க யாரு கூப்பிட்டாங்க? போங்க இங்க இருந்து. இங்க என்ன வேடிக்கை காட்டுறாங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றேன், என்கிட்ட யாரும் கிட்ட வரக்கூடாதுன்னு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, என்கிட்ட யாரும் வராதீங்க, தள்ளி போங்கன்னு. நான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் இல்லை. இதோ பாருங்க, ரொம்ப அமைதியா இருக்கும். டாக்டர் சார், என்ன விஷயம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி ரஜியா மேடத்துக்கு டெஸ்ட் எடுத்தோம்ல, அப்ப கூட உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆமா. அப்போ அப்ப என்னாச்சு டாக்டர்? டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வந்துச்சு? ரஜியா மேடத்தோட தலையில வீக்கம் வந்திருக்குமா, வீக்கம். எனக்கு ஒண்ணு இல்ல. நான் தான் உண்மையை சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணு இல்ல.
இது எல்லாமே அக்காவோட திட்டம் தான். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். எல்லாம் அக்காவோட திட்டம் தான். நான் சொல்றேன் இல்ல, எல்லாம் அக்காவோட சூழ்ச்சி தான். இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. எனக்கு ஒண்ணு அண்ணி இதெல்லாம் அக்காவோட சூழ்ச்சி தான். அம்மா என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சுமா? நீங்க நல்லதானே இருக்கீங்க? அக்காவோட சூழ்ச்சி தான். அண்ணி அண்ணி இங்க பாருங்க சார், இந்த மாதிரியான கேஸ்ல பேஷண்ட் எப்பவுமே நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் கூடயும் இருக்கும்போதோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ல இருந்தாலோ அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மயக்கமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தான் வச்ச பொருளையே அவங்க மறந்துடுவாங்க. ஆமா ஆமா, அதான் உங்களோட விக்கம் மருந்து எங்கேயோ வச்சுட்டாங்க. யா அல்லாஹ், அவங்க எதை மாட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆமா டாக்டர், இப்பெல்லாம் அன்னைக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருது. இதோ பாருங்கம்மா, நான் இப்போ இவங்களை உடனே கூட்டிட்டு போய் ஆகணும். இவங்களுக்கு சரியான நேரத்துல சிகிச்சை கொடுக்கலன்னா இவங்க இன்னும் வயலண்ட் ஆகலாம், இன்னும் அக்ரெசிவ் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க அவங்களையே அடிச்சுக்கவும் செய்வாங்க. அம்மா, நீங்க நல்லதானே இருக்கீங்க? என்ன அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. யா அல்லாஹ், அம்மா உளர ஆரம்பிச்சிட்டாங்களே. அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் ஏதாவது பண்ணுங்க. என் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா அம்மா என்ன சொல்றீங்கம்மா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அம்மா, எனக்கு புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா ரசியா கதவை தான் காட்டுறான்னு. ஆமா, இவ என்ன சொல்றானா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு. டாக்டர் சார், இனிமே நம்ம காத்திருக்கிறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இவங்களை கூட்டிட்டு போய். சரியா சொன்னீங்க, வாங்க. டாக்டர் சார், அண்ணி ஷெரீன், கூட்டிட்டு போகட்டும், விடு, வா. ஹசீனா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து ஹசீனா. நான் உண்மையதான் சொல்றேன். இது எல்லாம் அந்த கிழவியோட சூழ்ச்சி. இது எல்லாமே அக்காவோட வேலைதான். ரசியா, நில்லுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு ரசியா என்ன சொல்ல வரான்னு. போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு தடவை கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்றா. என்ன போனவளே, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. கூட்டிட்டு போங்கப்பா, லேட் ஆயிட போகுது. அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்க. அல்லாஹ், அல்லாஹ் உன்னை சீக்கிரமா குணமாக்கணும். நீங்க பயப்படாதீங்கம்மா, டாக்டர் உங்களை சரி பண்ணிடுவாரு. டாக்டர், இப்ப இவங்களை கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். அம்மா போங்க. நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருப்போம். ஆனா நீங்க இப்ப போயே ஆகணும். உண்மைதான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். எல்லாமே இந்த கிழவியோட சூழ்ச்சி தான், நீ புரிஞ்சுக்கோ. அம்மா, என் கையை முதல்ல விடுங்க, இங்க இருந்து போங்கம்மா. ஹுமேரா, உன்னோட பொண்ணு நிச்சயமா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்த தான் போறா.